மனோவா பட்டணத்துல விசுவாசிகள் எல்லாம் அப்பம் பிடும் பண்டிகைக்காக ஒரு மேல் வீட்டாரையில் காத்திருந்த பொழுது வசனம் சொல்லுது, ஐதுகுன்னு சொல்லப்படுகிற வாலிபன், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ஒரு வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது, ஐதுகுன்னு சொல்லப்படுகிற வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா இவன் தூங்குனா, இவன் கீழே வந்து செத்து போனா அப்படி. ஆனா கர்த்தர் நம்மோட இன்னைக்கு ஆழமா பேசுறாரு. அவன் இருந்த இடம் ஜன்னல், அவன் உட்கார்ந்து இருந்த இடம் ஜன்னல். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த 2வது ஆராதனையில தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா. நீ இருக்கிற இடம் ஜன்னல் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் ஜன்னல் அல்ல. ப்ளீஸ் லிசன். ஆண்டவர் ஜன்னலை குறித்து ஏன் எழுதணும்? வெறுமனே ஐதுக்குன்னு ஒரு வாலிபன் இருந்தா, உட்காந்துட்டு இருந்தா, கீழே விழுந்தா, செத்துட்டான் எழுதிருக்கலாமே. இல்ல, ஆண்டவர் அந்த இடத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னாலும் இது ஆவிக்குரிய அர்த்தத்துல அவன் உட்கார்ந்திருந்த இடம் ஒரு ஆவிக்குரிய நிலையை குறிப்பிடுகிறது. ஒரு ஆவிக்குரிய நிலை என்னங்க அப்படின்னா, ஜன்னல் அப்படின்னாலே நல்லா கவனிங்க, உள்ளேயும் பார்க்க முடியும், வெளியும் பார்க்க முடியும். ரிப்பீட்டாக, ஜன்னல்னாலே உள்ளேயும் பார்க்கலாம், வெளியும் பார்க்கலாம். இன்னைக்கு அநேக சபையில் இந்த ஒரு நல்ல பரிசுத்தமோ வேணும், அசுத்தமோ வேணும், சபையோ வேணும், உலகமோ வேணும். இன்னைக்கு ஐதுகுவை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத, உலகத்துக்கும் பிரியமில்லாம, இவன் 2த்துலயும் பங்கு இல்ல. நடு பகுதியில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார். நீ இருக்க வேண்டிய இடம் ஜன்னல் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் பலிபீடம். நீ ஜன்னலில் இருந்து உலகத்தை பார்க்கிறவன் அல்ல, நீ பலிபீடத்திலிருந்து தேவனை பார்க்கிறவன். நல்ல கைகளை தட்டுங்க. சத்தியத்தை கர்த்தர் புரிய வைப்பாரு. எனக்கு உலகமும் தேவை, சபையும் தேவை, பரிசுத்தமும் தேவை, அசுத்தமும் தேவை இல்ல. நீ இருக்கிற இடம் ஜன்னல் அல்ல, அவன் இருந்த இடம் ஜன்னல். கவனிங்க, பிரசங்கம் இருக்கு. வசனத்தின்படி பார்த்தா பவுல் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். ராம் முழுவதும் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் இருக்கு, கூட்டம் இருக்கு, பிரசனம் இருக்கு, விளக்குகள் இருந்ததா. ஏன் விளக்கு அப்படின்னா இருள் இல்லாதபடிக்கு அவர்கள் விளக்கை கொளுத்து வைத்தார்கள். சர்ச்சில் பிரசனம் இருக்கும், பிரசங்கம் இருக்கும், ஆனா நீ எந்த நிலையில இருக்கிற பொறுத்து தான் அது எல்லாம் உனக்காக செயல்படும். எல்லாமே இருந்ததுங்க. அவன் ஜன்னலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். எஸ், பைபிள் எப்படி தெரியுமா அவன் டிஃபைன் பண்ணது? ஐதுகுன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் ஜன்னல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் ஜன்னல்ல உட்காருகிறவனா இருந்தான். இந்த நிலை இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வரீங்க, கர்த்தர் உங்களோட தான் பேசுறாருன்னா, ஏன் இதை என்கிட்ட ஆண்டவர் பேசுறான்னு நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டு துணைத்துவார். ஆசையா பேசுவாரு, அதே சமயத்துல கண்டிப்பா பேசுவாரு. இது எனக்கு தான் பேசுறாருன்னா அது 100% ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்டு அப்படியாகவே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிப்பாரு. உனக்குள்ள தங்குகிறவர் உன் மூலியமா செயல்பட ஆரம்பிப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளை இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் தெரியுமா? ஜன்னல்ல இருக்கிற அனுபவம். இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஃபுல்லா இருக்க மாட்டான், உலகத்திலேயே ஃபுல்லா போக மாட்டான். சர்ச்சைக்கு வந்தா அபிஷேகம், வெளியே போனா பாவம். ஒன்னு சபைக்கு வந்தா முழுமையா வந்துடு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அவருடைய வாயில்களும் வாந்தி பண்ணி போட வருது. வசனம், இது வசனம். சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தேவையில்லாத உறவுகளோட உலகத்தில் இருக்கிறது. நீ ஐதீகவை போல ஜன்னலில் இருந்து உலகத்தை பார்க்கிறவன் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நீ பலிபீடத்திலிருந்து தேவனை பார்க்க வேண்டியவன், நீ அபிஷேகத்திலிருந்து தேவ பிரசனத்தை உணர வேண்டியவன், நீ தேவ மகிமையிலிருந்து தேசத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டியவன். நீ ஜன்னல் இருப்பது ஏன்? ஒப்பு கொடுங்க. சில குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியம் விட்டு போக மாட்டேங்குதே. நட்டுன்னு இல்லை, அதனால தான் என்ன ஆடுறது, அந்த ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. அவன் ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்புறம் அவன் நித்திரை மயக்கத்தில் கீழே விழுந்து செத்து போனான்னு வசனம் சொல்லுது. அவன் உடனே தூங்கல, கொஞ்சம் கொஞ்சமா. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க ஆவிக்குரிய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிப்பான். கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்களா, முழுமையா உங்களை அர்ப்பணிச்சிடுங்க. பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்று, கர்த்தரே தெய்வமான கர்த்தரை பின்பற்று. சொன்னவரோட கர்த்தர் இருந்தாருங்க. விசேஷமா வாலிபத்தில் ஆண்டு ஒப்பு கொடுங்க. நினைக்கிறேன், நான் செய்யற தப்பு யாருக்குமே தெரியலையே, நான் செய்யற பாவம் யாருக்குமே தெரியலையே, நான் அந்த ரங்கத்துல பண்ற பாவம் என் அம்மா அப்பா கூட தெரியாதுங்க. நீ ஜன்னல்ல உட்காந்துருக்கிற அந்த நிலை இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் டு யூ.
உன்னை கர்த்தர் இன்னைக்கு பலிபீடன்ற இடத்துக்கு கூப்பிடுறாரு. ஒப்பு கொடு. நிறைய வீட்டில் சினிமா ஓடுது, நிறைய வீட்டில் சீரியல் ஓடுது. நினைக்கலாம் இது எல்லாம் ஆண்டு பாப்பாரா? எஸ், இது நடுநிலை பகுதி. அப்படியும் பார்க்குற, வெளியவும் பார்க்குற, உள்ளுக்குள்ள பிரசங்கமும் கேட்குற, வெளியே போனா பழைய பாவத்துக்கும் போற, உள்ளுக்குள்ள அபிஷேகத்தில் நிரம்புற, வெளியே போனா பழைய பாவத்தில் அடிமையாக்கப்படுகிற. நீ ஜன்னலில் உட்கார்ந்து பார்க்கிறவன் அல்ல, நீ பலிபீடத்தில் தேவனை பார்க்க வேண்டியவன். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உண்மையா உன் கூட தான் பேசுறாருன்னா தைரியமா ஒப்பு கொடு. சர்ச்சில் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்வதற்காக கர்த்தர் நண்பர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. வெளியே போனா உலக பிரகாரமா நண்பர்களை சேர்ந்து அவன் பேசுறதை நீயும் கேட்டு உனக்குள்ள இருக்கிற பிரச்சனத்தை அவன் எடுத்து விட்டுட்டு போயிடுவான். ஆண்டவர் சிலரோட பிரத்யட்சமா பேசுறார். முதல் ஆராதனையிலும் கர்த்தர் இந்த விஷயத்தை பாரப்படுத்தினார். மறைமுகமான பாவம் ஆகான் கிட்ட இருந்தது மறைமுகமான பொருள். எரிகோ பட்டணத்திலிருந்து யாருக்கும் தெரியல, அவன் மறைச்சு வச்சுட்டா. ஆனா ஆயி பட்டணத்தோட யோசுவா போராடின பொழுது அவங்க தோத்து போறாங்க. பாரு, நீ இருக்கிறதுனால சபையை தோத்து போகும். நீங்க ஒருத்தங்க இந்த மாதிரி நிலையில இருக்கிறதுனால மறைச்சு வச்சனா சபை தரிசனம் கெட்டு போகும். அவன் ஒருத்த பண்ண தப்பு மொத்தம் இஸ்ரவேல் கூட்டமே தோத்து போகுது. ஆயி பட்டணத்தோட சேர்ந்து ஒன்றத்தையும் மறக்காம என்று சொல்லுன்றாரு. ஒப்பு கொடுக்குறான். மறுபடியும் போராடுறாங்க, ஜெயத்தை பெற்று கொண்டு வர்றாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஜன்னல் என்ற வாழ்க்கையை விட்டு பலிபீடத்துக்கு வந்து பார். உன்னை தேவன் பயன்படுத்துகிறவர்கள் அநேக தேசத்தை அசைக்கக்கூடியவனை கர்த்தர் மாற்றுவார். பாரம்பரியத்தை பார்க்காதீங்க, உங்க சந்ததியை பார்க்காதீங்க, நாலு சடங்காசெல்லாம் பார்க்காதீங்க. நீ ஒண்ணு உள்ள இல்ல வெளியே, ரெண்டுத்தையும் நீ ஜன்னல்ல பார்க்க முடியாது. இதுவே இன்றைக்கே கர்த்தர் உன்னோடு பேசுகிற நாள். நல்ல கைகளை உயர்த்துங்க. பயங்கரமான தேவ பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சில உள்ளத்தோட பயங்கர தாக்கமா கர்த்தர் பேசி கொண்டது உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் ஜஸ்ட் ஒரு சினிமா பாட்டு தானே வைக்கிறேன், அது யாருக்கும் தெரியாது நினைக்காத. நீ இருக்கிறது ஜன்னல் சொல்லப்பட்டுக்கிற இடம். நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லப்பா. எனக்கே தெரியுது, எத்தனை பேருக்கு புரியுது நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடம் பலிபீடம், நான் இருக்க வேண்டிய இடம் உங்க சமூகம் பான்னு ஒப்பு கொடுக்கிறவங்க மாற்றலும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை. ஒப்பு கொடுங்க தங்கச்சி, தம்பி, பிரதர், சிஸ்டர். நான் ஜன்னலில் இருந்து உலகத்தை பார்க்கிறவன் அல்ல. சொல்லுங்க, கல்வாரி, கல்வாரி, கல்வாரி. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வர, இந்த கல்வாரி சொல்லப்படுகிற பலிபீடம் சொல்லப்படுகிற இடத்துக்கு சொல்லுங்க, கல்வாரி, கல்வாரி, கல்வாரி. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வர, இந்த கல்வாரி சொல்லப்படுகிற பலிபீடம் சொல்லப்படுகிற இடத்துக்கு நான் வரேன்.